கந்தூரி விழா இஸ்லாமியர்கள் கொண்டாடும் அந்த விழாவில கொடிய அவங்க கொண்டு போய் கட்டியிருக்காங்க. நியாயமா எங்க கட்டியிருக்கணும்? தர்காக்கு சொந்தமான இடத்துல கட்டியிருக்கணும். ஆனா அவங்க ஒரு ஹிந்து கோயிலுக்கு சொந்தமான அந்த இடத்துல போய் கட்டுறாங்க. அது மட்டும் ஓகேவா? எனக்கு புரியல. கார்த்திகை தீபம் அன்னைக்கு முருகனுக்கு தீபத்தூண்ல விளக்கேற்றுறதும் பிணத்தை சுடுகாட்டில் எரிப்பதும் ஒன்னா? இதுதான் நீங்க பேசுற இந்த தர்மத்தின் புரிதலா? இல்ல நீங்க பேசுற சமூக நீதினு பேசுறீங்களா? இதெல்லாம் தான் அப்படிதான் பேசுவீங்களா? திருப்பரங்குன்றத்தை தாண்டும் போது, அந்த ஏரியாவை தாண்டும் போது கார் டயர் வெடிச்சிச்சு. யாரோட கார் டயர்? எப்பேற்பட்டவரோட கார் டயர்? எப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கார் டயர் எப்படி வெடிச்சிச்சுன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியலையா? அப்படிதான் வெடிக்கும். இன்னைக்கு கார் டயர் வெடிச்சிச்சு. நாளைக்கு. வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்துச்சு? அதாவது கோயிலுக்கு சொந்தமான அந்த மலை மேல இருக்கிற தீபத்தூண்ல 10 பேரு போய் விளக்கேத்திட்டு வரும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஜஸ்டிஸ் திரு சுவாமிநாதன் அவர்கள் ஓகே, கண்டிப்பா நீங்க போய் ஏத்தலான்னு ஆர்டர் பாஸ் பண்ணியும் 144 கொண்டு வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குங்கிற ஒரு நெரட்டிவ செட் பண்ணி, ஏன்னா மத கலவரம் உண்டாயிடும், ஐயோ திருப்பரங்குன்றத்துல there will be a bloodbath between Hindus and Muslims இப்படி எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த 144ஐயும் அவர் குவாஷ் பண்ணியும் பேச்ச கேட்காம அவரையே இம்பீச் பண்ற அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, இன்னும் இந்த செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா கந்தூரி விழா இஸ்லாமியர்கள் கொண்டாடும் அந்த விழாவில கொடிய அவங்க கொண்டு போய் கட்டியிருக்காங்க. எங்க? திருப்பரங்குன்றத்துல தான். எந்த இடத்துல? நியாயமா எங்க கட்டியிருக்கணும்? தர்காக்கு சொந்தமான இடத்துல கட்டியிருக்கணும். ஆனா அவங்க கோயிலுக்கு சொந்தமான ஒரு மரத்துல போய் அந்த பிளாக they have tied the flag there. இத ஜட்ஜ் கேக்குறாரு. யார? ஈயோவ, திருப்பரங்குன்றம் கோயில் ஈயோவ கேக்குறாரு. ஏங்க, அவங்க போய் கட்டுனாங்களே, அது யாருக்கு சொந்தமான இடம்? இஸ்லாமியர்களுக்கா இந்துக்களுக்கா? அப்போ அந்த ஈஓ சொல்றாரு, இல்லங்கய்யா அது இந்துக்களுக்கு சொந்தமான இடம் தான். அப்ப நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணல, எப்படி நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு கேட்டதுக்கு, சாரிங்கய்யா நான் ஒரு வாரம் சிக் லீவு அப்படின்னு சொல்றாரு. இப்போ மத கலவரத்தை யாரு தூண்டி விடுறாங்க? ஏன்னா அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு 10 ஹிந்துக்கள் மேல போய் அந்த தீபத்தூண்ல விளக்கேத்திட்டு வருது மத கலவரத்தை உண்டாயிடும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு 144 ஒரு கோர்ட் ஆர்டரை மீறி 144 போட்ட இந்த அரசோடைய பிரதிநிதி தான் அந்த ஹெச்ஆர்என்சி இஓ. ஜட்ஜு கேட்கும் போது 1 வீக் சிக் லீவ்ல இருந்தேன்னு சொல்றாரு. இந்த சம்பவம் நடக்கும் போது இப்ப யாரு மத கலவரத்தை தூண்ட பாக்குறாங்க? ராமரவிக்குமார் இல்லீங்களே. தெள்ள தெளிவா தெரியுதே, இந்த திமுக அரசு which is an anti-Hindu government மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. நல்ல வேளை அந்த முருகனுடைய அருள்னால மத கலவரம் எதுவும் உண்டால. பட் இஸ் திஸ் கரெக்ட்? இது அலௌடா? ஏன்னா ஹிந்துக்களுக்கே சொந்தமான இடத்துலதான் அந்த தீபத்தூண் இருக்கு. அங்க போய் இந்துக்கள் ஹிந்து பண்டிகைக்கு விளக்கேற்றணும்னு சொன்ன போது ஐயோ அப்படின்னு அலறின இந்த அரசாங்கம் இஸ்லாமியர்களோட பண்டிகையில அவங்க போய் அந்த கொடிய ஹிந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல கட்டி இருக்காங்க. இதுக்கு சிக் லீவ்ல போயிடுறாங்க. எப்படிங்க? How is this even allowed? அப்போ என்ன உங்களுடைய ஐடியா? You want to create a problem between Hindus and Muslims. திருப்பரங்குன்றத்துல இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பகிரங்கமா சொல்றேன், அங்க இருக்கிற எந்த இஸ்லாமியரும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இவங்க போய் விளக்கேற்ற கூடாதுன்னு சொல்லல. இது என்னைக்கோ செட்டில் ஆன ஒரு விஷயம். தர்காக்கு சொந்தமான இடம் எது? மத்த இடம் பூரா திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமானது, கோயிலுக்கு சொந்தமான இடம்ங்கிறது என்னைக்கோ டிசைட் ஆன விஷயம். ஆனா வேணும்ட்டே இது எங்க ஆரம்பிச்சது? திரு நவாஸ்கனி அவர்கள் போய் அங்க பிரியாணி சாப்பிடறதுக்கு உட்காந்து போட்டோ எடுத்து அமிச்சாரு தெரியுமா, சோசியல் மீடியால. அங்க ஆரம்பிச்சிச்சு.
சோ யாரு தூண்டி விட பார்த்தாங்க? திரு நவாஸ்கனி யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் யாரு என்ன எல்லாருக்கும் தெரியும். அப்போ யாரு மத கலவரத்தை தூண்டணும்னு பார்த்தாங்க? யார அப்பீஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு நெரட்டிவ செட் பண்ணி, அதுக்கப்புறம் இவ்ளோ பிரச்சனை வந்து ஒரு ஜட்ஜு கொடுக்கிற ஆர்டரை மதிக்காம 144 போட்டு அந்த 144 ஜட்ஜ் குவாஷ் பண்ண அப்புறமும் அந்த ஜட்ஜ் மேலேயே இம்பீச்மெண்ட் கொடுக்கணும்ட்டு இவங்க எல்லாம் கும்பலா வித் ஆல் தேர் அலைஸ் அங்க டெல்லிக்கு போயிட்டு இம்பீச்மெண்ட்டுக்கு அப்பீல் கொடுக்கறாங்க. என்னது இது? இங்க யாரு வந்து மத கலவரத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க? இப்ப இது என்ன? இது அலௌடா? ஒரு இஸ்லாமிய பண்டிகையில ஒரு கொடி ஒரு ஹிந்து கோயிலுக்கு சொந்தமான அந்த இடத்துல போய் கட்டுறாங்க, அது மட்டும் ஓகேவா? எனக்கு புரியல. இதெல்லாம் யாரோட மேற்பார்வையில வருது? HRNC மினிஸ்டர் யாரு? திரு சேகர் பாபு அவர்கள். அவருதான் இதெல்லாம் பார்க்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். எதை? இந்து கோயில்களை, இந்து கோயில்ல நடக்கிற விஷயங்களை, பண்டிகைகளை, இதெல்லாம் அவருதான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆனா அந்த கான்ட்ரரி என்ன நடக்குது? அந்த கோயில்லயே வர அந்த வருமானத்தை எடுத்து அதை யூஸ் பண்ணி டெல்லியில இருந்து அட்வொகேட்ஸ கூட்டிட்டு வந்து கோயில்ல தீபம் ஏத்த கூடாதுன்னு HRNC இஸ் அப்பீலிங், கவுண்டர் அப்பீல். இதுக்கு என்ன பணம் செலவாகுது? கோயில் பணம். என்ன ஐரணி பாருங்க இதெல்லாம். அது சரி, திரு சேகர் பாபு அவர்களுக்கு இதெல்லாம் பார்க்கவா நேரம் இருக்கு? எங்களுடைய யுவ மோர்ச்சா சீஃப் திரு SG சூர்யா போய் ஒரு சேனல்ல ஒரு டிபேட்ல கலந்துகிட்டாருன்னா அவர் வெளியே வரைச்சு ஆளுங்களை செட் பண்ணி அவரை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆளுங்களை அனுப்பதானே அறநிலையத்துறை அமைச்சருக்கு வந்து இன்னும் பிரையாரிட்டி இருக்கு. அறநிலைத்துறையை தவிர்த்து மத்த எல்லா வேலையும் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் இப்படின்னா இங்க இருக்கிற அரசாங்கத்துடைய லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு? ஈபத்தூண்ல நீங்க விளக்கேத்த தேவையில்ல, உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் விளக்கேத்த உங்களுக்கு பர்மிஷன் இருக்கே, அங்க போய் விளக்கேத்துங்க. ஏன்னா பணத்தை எங்க எரிக்கணும்? நீங்க எல்லாம் சுடுகாட்டுல தானே பணத்தை எரிப்பீங்க. கார்த்திகை தீபம் அன்னைக்கு முருகனுக்கு தீபத்தூண்ல விளக்கேத்துறதும் பிணத்தை சுடுகாட்டில் எரிப்பதும் ஒன்னா? இதுதான் நீங்க பேசுற இந்த தர்மத்தின் புரிதலா? இல்ல நீங்க பேசுற சமூக நீதினு பேசுறீங்களா? இதெல்லாம் தான் அப்படிதான் பேசுவீங்களா? இல்ல நான் கேக்குறேன், வேற எந்த மதத்துல ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அமைச்சர் கொடுப்பாரா? ஃபர்ஸ்ட் ஒரு அமைச்சர் இல்ல ஒரு அரசாங்கம், how can you be so communal? When I say communal, I am saying you are anti-Hindu. You have to be secular. ஒரு கட்சிக்கு வேணா கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மதத்தை மட்டும் குறி வச்சு இப்படி தாக்குறது, அந்த ஹிந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸை எப்ப பாரு அஃபெக்ட் பண்றது, ஹிந்துக்கள் மேலேயே எல்லா பிரச்சனையும் கொண்டு வருது. இது ஒரு அரசாங்கம் செய்யலாமா? பாலஸ்தீன்ல பிரச்சனை நடந்தா எல்லாரும் குரல் கொடுக்கறாங்க, ஆனா பங்களாதேஷ்ல நடக்கிற ஹிந்துஸ்க்கு பிரச்சனை வந்தா ஜிப். இதுதான் இங்க இருக்கிற நிலைமை, தமிழ்நாட்டுல இருக்கிற நிலைமை. இங்க அப்ப திருப்பரங்குன்றம் முருகன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான். தான் பாத்தீங்களே எல்லாரும். கரெக்டா திருப்பரங்குன்றத்தை தாண்டும் போது, அந்த ஏரியாவை தாண்டும் போது கார் டயர் வெடிச்சிச்சு. யாரோட கார் டயர்? எப்பேற்பட்டவரோட கார் டயர்? எப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கார் டயர் எப்படி வெடிச்சிச்சுன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியலையா. அப்படிதான் வெடிக்கும். இன்னைக்கு கார் டயர் வெடிச்சிச்சு, நாளைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு புரட்சி, கண்டிப்பா ஒரு புரட்சி வரும். என்ன புரட்சி? மாற்றம். கண்டிப்பா ஏப்ரலுக்கு அப்புறம் எங்க அப்ப திருப்பரங்குன்றம் முருகன் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். குட் கவர்னன்ஸ், ஸ்டேபிள் கவர்னன்ஸ், ஆனஸ்ட் கவர்னன்ஸ், இது எல்லாமே வரும். ஏன்னா திஸ் பர்டிகுலர் பார்ட்டி தட் இஸ் ரூலிங் தமிழ்நாடு டுடே, இவங்க பண்றது வந்து பாலிடிக்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இத நான் பகிரங்கமா இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் நான் இத சொல்றேன். தயவு செய்து உங்க நலனுக்காக அவங்க பாடுபடுறாங்கன்னு மட்டும் நீங்க கனவுல கூட நினைச்சிடாதீங்க. They are using you. It is all about them and their convenience. அதனால தமிழக மக்களே, உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணும்னா தயவு செய்து please use your vote wisely. இது வந்து it is beyond religion. I am saying this for every Tamil citizen. கண்டிப்பா இது நடக்கும். எங்க அப்பா முருகன் நடத்தி காட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாரத் மாதா கி ஜெய்.